தமிழ்நாடு அப்படின்னா பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சென்னையில் வெள்ளம் வந்தப்போ தமிழ்நாடே பதறிச்சு. இவ்வளோ வெள்ளம் வந்துருச்சா, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இத்தனை லட்சம் கோடி இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படி நிறைய கார்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு. நிறைய வீட்டில் தண்ணி புகுந்து வெள்ளம் ஏற்பட்டு நிறைய மக்கள் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத ஊரே பேசிச்சு. நிறைய சோஷியல் மீடியா பேசிச்சு, நிறைய டிவி சேனல்கள் பேசினாங்க, நியூஸ் சேனல்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அல்லாத இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. ஆனால் சென்னையை விட தென் மாவட்டங்கள்னு சொல்லப்படுற திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 4 மாவட்டங்கள் சென்னையை விட 3 மடங்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு இன்னைக்கு நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டேட்டு 20ஆம் தேதி இன்னை வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை விட இன்னும் மோசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் சேதமும் சரி, பொருள் சேதமும் சரி, அங்கே ஏற்பட்டிருக்கிற பாதிப்பும் சரி, சென்னையை விட 3 மடங்குக்கு மேலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி எந்த சோஷியல் மீடியாவிலையும் அதிகமாக பேச முடியல. பேசியிருக்காங்க, கம்மியாக தான் பேசியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய டிவி நியூஸ் சேனல்கள் யாருமே அங்கே போயிட்டு ஸ்பாட்டில் நடந்த இடத்துக்கு போயிட்டு யாருமே எந்த வீடியோவோ இல்லை மக்களோட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றிலாம் அதிகம் பேசப்படலை அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நானும் 3 நாளாக வெயிட் பண்ணி பார்த்தா என்னால் போட முடியல. மழையின் காரணமாக நானும் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஸோ வேலை நிமித்தமாக என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்காக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்தது என்ன, ஏன் இவ்வளோ பாதிப்பு தென் மாவட்டங்களில், அதாவது கடந்த 200 வருடங்களாக இந்தமாரி யாருமே பார்த்ததில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஒரு 1000 வருடங்களாகவே இந்தமாரி ஒரு பாதிப்பை தென் மாவட்டங்கள் பார்த்ததில்லை, அதுவும் திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன் இவ்வளோ மழை பெய்யறதுக்கு என்ன காரணம்? மழை மட்டும்தான் காரணமா, இல்லை இங்கே உள்ள அரசியல்வாதிகள் 70 ஆண்டுகளாக ஆட்சி ஆண்டுட்டு வராங்களே, டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி அவங்க தான் ஆள்றாங்க, இவங்க தான் காரணமா, பொதுமக்கள் காரணம் இல்லையா? சில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, ஒரு ட்ரெயின் மாட்டிக்கிச்சு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற ஏரியாவில், அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன நடந்ததுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். என் இனிய தமிழ் மக்களே வணக்கம், நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டிசம்பர் 17, 18, அதாவது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்குது பார்த்தீங்களா, அது 15, 16 கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் 15, 16 விட 17, 18ஆம் தேதி தான் தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி அண்ட் கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் மிக கனமழை இல்லை, மிக 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 கனமழை அப்படின்னு சொல்லலாம். காயல்பட்டினம் அப்படின்ற ஊரில் மட்டுமே 115 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு அப்படின்றத யாராலையுமே நம்பவே முடியல. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அந்த ஊர். காயல்பட்டினன்றது ஒரு சின்ன ஒரு குறுகிய ஊர் தான், ஆனால் வேர்ல்டு லெவலில் அது ஃபேமஸான ஊர். ஏன் அப்படின்னா அங்கே இருந்து நிறைய பேர் சைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு, தாய்லாந்து, பாங்காங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது சின்ன ஊராக இருந்தாலும் நிறைய பேர் தொழில் பண்ணுறதுக்கு வெளிநாடுகள்லாம் போயிருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து கொள்முதல் நிறைய பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர் வருது காயல்பட்டினம். அந்த ஊரில் 115 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்றத யாராலையுமே நம்ப முடியல. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பூஞ்சோலை அப்படின்ற ஊரில் தான் 93 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு கரெக்டாக இருக்கும். அப்படின்னா 93 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சது. அதுவே அப்போ பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. அப்போ இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவோ இல்லை டிவி நெட்வொர்க்கோ மொபைலோ புழக்கத்தில் இல்லாத காலத்தில் அது அப்போ தெரியல, நமக்கு தெரியல, ஆனால் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த மழை தான் அதாவது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்கிறபடி பார்த்தா அந்த மழை தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக பெஞ்ச மழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பெஞ்சிருக்கிற இந்த சீசனில் பெஞ்சிருக்கிற இந்த 17ஆம் தேதி 18ஆம் தேதி பெஞ்சிருக்கிற மழை நீரானது 115 சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான கணக்கெடுப்புன்னு வரலை, வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன். 115 சென்டிமீட்டர்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 1150 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. இந்த மழைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் கணிக்கையா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்விலாம் எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் பின்னாடி வரேன். இவ்வளோ மழை பெஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அரபிக்கடலை ஒட்டி ஏற்பட்டிருந்த இந்திய பெருங்கடலை ஒட்டி அரபிக்கடல் ஓரமாக ஏற்பட்டிருந்தது கீழடுக்கு சுழற்சி தான் காரணம் அப்படின்றாங்க. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான் காரணம் அப்படின்றாங்க. அதாவது இது புயலாக உருவாகலை, புயலாக உருவாயிருந்தால் கூட இவ்வளோ சேதம் ஏற்பட்டிருக்காது. இப்போ மிக்ஜாம் புயல் கரை கடந்து போச்சு பார்த்தீங்களா,
அப்படியே சென்னை ஒட்டி அப்படியே கிராஸாக போச்சு. அதுக்கே வந்து சென்னை இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் வரலாறு காணாதால் இது வரைக்கும் 3-4 தலைமுறையாக வந்து வெள்ளத்தையே பார்க்காத தென் மாவட்டங்களில் வந்து இப்போ இவ்வளோ மழை பெய்யறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கீழடுக்கு வளிமண்டல சுழற்சி தான் காரணம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு புயல் கரையை கடந்து போயிட்டா கூட அது இவ்வளோ சேதத்தை ஏற்படுத்தியிருக்காது அப்படின்னும், ஆனால் இது புயலாக உருவாகாமல் அப்படியே அது ஒரு சுழற்சியாக வந்தது, மேகக்கூட்டங்கள் அப்படியே தேங்கிருச்சு. அதாவது அந்த கரையை கடக்கும்போது, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தை அப்படி கடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்பீடுக்கு போகாமல், இப்போ சொல்லுவாங்கள்ல இது இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு 4-5 கிலோமீட்டர் நகர்ந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. வங்கக்கடலில் புயல் மையம் கொண்டிருக்கு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நகர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்தமாரிலாம் நகர்ந்து வராமல் அந்த கரையை கிராஸ் பண்ணும்போது அப்படியே குறுக்க கிராஸ் பண்ணுச்சு. அப்படி கிராஸ் பண்ணும்போது என்ன காரணமோ தெரியல, அந்த மேகக்கூட்டங்கள் வந்து நகர்ந்து போகவே இல்லை. ஸோ 17ஆம் தேதி ஆரம்பித்த மழை 18ஆம் தேதி எண்டு வரைக்குமே 2 நாளாக ஒரே இடத்துல மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஸோ அதனால தான் அது கேரளாவும் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. கேரளாவை பற்றி நம்ம இங்கே பேச வேணாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 4 மாவட்டங்கள், அதாவது அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் மழை பெய்யவும், கன்னியாகுமரி எண்டு நமக்கு தெரியும், இந்தியாவோட எண்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்து தான் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாமே அந்த பார்டரில் இருக்குது. ஸோ அப்படி பெய்யறப்ப தான் இது வரைக்கும் பார்க்காத மழை நீர், இது வரைக்கும் காணாத மழை 115 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சதுனால தான் இவ்வளோ வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள்லேருந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வரைக்கும் சொல்கிறாங்க. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பற்றி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற மு.க. ஸ்டாலினும் சரி, அவங்களோட அமைச்சர் தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ஆராய்ச்சி மையம் வந்து தெளிவான டேட்டாவை வந்து எங்களுக்கு தரலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை மொத்தமாக படியை தூக்கி அவங்க மேலே போட்டாங்க. சென்னை வெள்ளம் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யார் என்ன பண்ணாங்க. அதுக்குள்ளே நான் போக வேணாம், இருந்தாலும் சொல்கிறேன். யார் என்னென்ன பண்ணாங்க. தன்னார்வலர்களால் தான் சென்னையை மீண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தமாரி திருநெல்வேலி மாவட்டமும் சரி, தூத்துக்குடி மாவட்டமும் சரி, இப்போ தன்னார்வலர் இருக்கிறாங்களா, அவங்க மூலியமாக தான் மீண்டு வந்துட்டு இருக்கு, பொதுமக்களால் தான் மீண்டு வந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம், கிராமத்துக்கும் நகரத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தில் ஏன் கணிக்க முடியல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு படியெல்லாம் மொத்தமாக தூக்கி அங்கே போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனியாக ப்ரைவேட் வெதர்மேன் கூட இருக்கார், பிரதீப் நினைக்கிறேன், அவர் பிரதீப் ரங்கநாதன் முத்தல், அவர் கூட ஆல்ரெடி எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டு இருந்தார். 15, 16, 17, 18 தேதியில் வந்து தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இது வந்து சோஷியல் மீடியா இங்கே கொண்டு போகல. ஒரு சேஃப்டியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு அக்யூரேட்டாக யாராலுமே சொல்ல முடியலன்றது தான் இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை. அந்தளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளரலையா, இல்லை என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில நியூஸ் நான் படிக்க முடிஞ்சது என்னென்னா, இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தில் நம்ம இருக்கிற இப்போ பாலச்சந்திரன் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மிக கனமழை அப்படின்னாலே 20 சென்டிமீட்டருக்கு மேலே தான், ஆனால் 95 சென்டிமீட்டர் மழை பெய்யும், 100 சென்டிமீட்டர் மழை பெய்யும் எங்களால் கணிக்க முடியாது, அந்தளவுக்கு டெக்னாலஜி வளரல. இப்போ டெல்லியை குறிப்பிட்டு ஒரு சொல்ல முடியும் என்ன நடக்குதுனால, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நமக்கு வந்து சோர்ஸ் கிடைக்கல, சோர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது சேட்டிலைட்டோட அந்த அறிவு வந்து நமக்கு இன்னும் அந்தளவுக்கு தமிழ்நாட்டை கணிக்கிற அளவுக்கு இன்னும் மேம்படலை, அதாவது அப்டேட் ஆகலையோ என்னமோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதாவது அமெரிக்காவோட நாசாவே வந்து தமிழ்நாட்டில் 27 கிலோமீட்டரில் என்ன நடக்குதுன்றதை கணிக்க முடியுது. ஆனால் நம்ம இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் பார்த்தீங்கன்னா அது வந்து 12.5 கிலோமீட்டருக்குள்ளே என்ன நடக்குதுன்னே கணிக்க முடியுமா? அப்படி இருந்துமே இவங்களால ஏன் சரியாக கணிக்க முடியல அப்படின்றது ரொம்ப கேள்வி ஆச்சரியமாக இருக்குது. அமெரிக்க வானிலை ஆய்வு மையமே சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் 40லேருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ப்ரைவேட்டில் ஒரு இதில் வந்து அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்க 90 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் கவர்மெண்ட் எடுத்துக்கல, இல்லை கவர்மெண்ட் காதுக்கு கொண்டு போகலையா, இல்லை வந்து சரியான மக்கள்கிட்ட கொண்டு ஏன் சேர்க்கல, இவ்வளோ மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன் பாதுகாப்பாக இருக்குன்னு ஏன் சொல்லலை அப்படின்றது இது வரைக்கும் என் அறிவுக்கு எட்டல. உங்கள் அறிவுக்கு எட்டினா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பிரச்சனை நடந்ததுன்னு யாராலுமே புரிஞ்சிக்க முடியல, ஏன் இவ்வளோ மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. சரி, இது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு மேட்ருக்கு வருவோம். இப்போ வந்து 17, 18 மழை பெஞ்சது, யாரும் எதிர்பார்க்காத வெள்ளம், அங்கங்கேயும் பஸ்கள் தேங்க ஆரம்பிச்சிச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டில்
ஒரு ஆள் தாண்டி மழை நிற்கிது, தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லவே சோகமாக இருக்குது. ஒரு பாடி மிதந்துட்டு போகிறது நேற்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆள் இறந்து 2 நாளாக இறந்து அங்கேயே கிடந்திருக்காரு, தெரியவே இல்லை. தண்ணி வடிய அந்த ஆளோட பாடி மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சோகமான ஒரு பாட்டி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு வீடு அடிச்சுட்டு போகிறத பார்த்துருக்கலாம். ஒரு வீடு வந்து இடிஞ்சு விடுது. நான் கூட வீடியோ ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு வீடு இடிஞ்சு விழுத அப்படியே பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒன்றுமே பதறுது. அந்த பக்கத்து வீட்டில் நின்று அந்த வீட்டுக்காரங்க வந்து தாத்தா எல்லாம் போச்சு தாத்தா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அழுகுற சத்தத்தை வந்து நமக்கு எங்கேயே போகுது, நம்ம மைண்டு எங்கேயே போகுது, இப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வீடு தன் கண்ணு எதிரில் விழுந்து நொறுங்குறது, அப்படியே அப்பளம் போல் நொறுங்குறது, ஒரு சீட்டுக்கட்டு போல் சரிஞ்சு விழுறத தண்ணியில் விழுறதை பார்க்கும்போது நமக்கே மனக்குமுறல் அதிகமாக இருக்குது. அந்த வீடு கட்டினவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு 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 பேத்தி வந்து தாத்தா கிட்ட சொல்லுது, அந்த வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க, சொல்லுது தாத்தா எல்லாம் போச்சு தாத்தா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மனசுலாம் பதறுது. அதேமாரி ஏகப்பட்ட சம்பவங்கள். அதேமாரி இந்த ரயில்வே ஸ்ரீ வைகுண்டத்தில் வந்து ஒரு ட்ரெயின் திருச்செந்தூர்லேருந்து சென்னை நோக்கி போன ட்ரெயின். திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டு எல்லாம் சென்னைக்கு போகிறவங்க, மயிலாடுதுறை, கும்பகோணம் வழிநெடுக இறங்குறவங்க வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணாங்க. ஸ்ரீ வைகுண்டத்தில் வந்து அந்த வண்டி ட்ரெயின் வந்து நின்று போச்சு. என்ன காரணம்னு சொல்லிட்டு பேசஞ்சர்லாம் சண்டைக்கு போனோன்னா அப்புறம் ரயில்வே ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து ரயில் ரோடே கிடையாது, ரயில் ரோடே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, வெறும் தண்டவாளம் மட்டும்தான் இருக்குது, கீழே மண்ணு கிடையாது, எதுவுமே இல்லை, மண்ணரிப்பு ஏற்பட்டு ட்ரெயின் போகாது, இன்னும் 2 நாட்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர்ஸ்லாம் ஒன்றுமே புரியாமல், மழை பெஞ்சிட்டு இருக்க அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி எங்கேயும் போக முடியாமல் அந்த ரயில்வே நிலையத்தில் ஸ்ரீ வைகுண்ட ரயில்வே நிலையத்திலே அடைக்கலம் தேடுறாங்க. ஒரு நாள் ஆகுது, கையில் வச்சு இந்த தின்பண்டங்கள்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. மறுநாள் அது பக்கத்தில் இருக்கிற புதுக்குடி மேலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து ஹெல்ப்புக்கு வராங்க. அவங்க வச்சுருக்கிறமா ஏற்கனவே வந்து அதான் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிற பாருங்க. கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட மாடுகளையும் ஆடுகளையும் பறவைகள், அதாவது கோழி, இது மாதிரிலாம் இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே குடி போக ஒரு மேடான இடத்த தேடி போயிட்டு இருக்க டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுமாதிரி ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒரு 800 பேர் 900 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மறுநாள், அதாவது இங்கே இந்த ட்ரெயின்லேருந்து அந்த கிராமத்தை நோக்கி போயிருக்காங்க. ஏதாவது பிஸ்கட்டாவது கிடைக்குமா, ஏதாவது தின்பண்டங்கள், குழந்தைங்களாம் வச்சுருக்காங்க, குழந்தைங்களாம் அழ ஆரம்பிச்சிருக்காங்க, பால் கிடைக்குமா, பால் பாக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அலைஞ்சு திரும்ப தான் எங்கேருந்து வரீங்கன்னு விசாரிப்பாங்க. ஊரில் புதுசாக வந்து விசாரிச்சிருப்பாங்களா, அதுமாதிரி விசாரிக்கும் போது அந்த கிராமத்தில் விசாரிச்சிருக்காங்க. அப்போ வந்து ட்ரெயின் இதுமாதிரி நிற்கிதுங்க, ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட ட்ரெயினில் இருக்கும், என்ன பண்ணுறது இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை சொன்னோன்னே அவங்க தன்னுடைய மாடுகளில் வச்சுருக்கிற மாடுகளில் பால் கறந்து கொண்டாந்து குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி காய்ச்சி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லி 2ஆம் நாள், அதாவது முதல் நைட்டு கிளம்பியிருக்கு 9:00 திருச்செந்தூர் கிளம்பியிருக்கு. நைட்டு ஃபுல்லாக விடிய அங்கே நிற்கிது. மறுநாள் தான் வந்து எல்லாம் அலையிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மதிய டைமுக்கு மேலே வந்து அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாங்கள் வச்சுருக்கிற அரிசி, பருப்பு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் மசாலா தூட்கள்லாம் கொடுத்து, எங்களுக்கு சமைக்க தெரியாது, நீங்களே சமைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் சிலிண்டராக வர வச்சு எல்லாத்தையும் அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில் வச்சு, பத்ரகாளி அம்மன் கோயில் நினைக்கிறேன், அந்த கோயிலில் வச்சு சமைச்சு போட்டிருக்காங்க. கும்பகோணத்தை சேர்ந்த 7 பேர் வந்து சமைச்சிருக்காங்க. சமைச்சு அங்கே இருக்கிற மொத்த 800 பேர் கிட்டத்தட்ட வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்புறம் 18ஆம் தேதி தான் வந்து தண்ணி லைட்டாக வடிய ஆரம்பிச்சு, மழை விட்டு தண்ணி வடிய ஆரம்பிச்சுன்னா, உயிர் பொழைச்சா போதுட்டா சாமி, எத்தனை நாள் இங்கேயே உட்காந்துருக்க முடியும். பாதி பேர் ரயில்வே ட்ராக்லேயே நடந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்து திருநெல்வேலி பக்கம் போய் அங்கேருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்லேயே நடந்திருக்காங்க. பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு. அது வரைக்கும் இந்த இராணுவமும் சரி, நம்ம பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்கிறாங்களே அதுவும் சரி, யாருமே ஹெல்ப்புக்கு போகலன்றது தான் மிக கொடுமையாக இருக்குது. ஹெலிகாப்டரில் வந்து பொட்டலம் தூக்கி போட்டிருக்காங்க மறுநாள் 2ஆம் நாள். அப்போ என்னன்னா அந்த பொட்டலம் வந்து ஒருத்தர் பேசுறார், அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அந்த ட்ரெயினில் வந்த ஒருத்தர், ஒரு இராணுவத்துக்கு தெரியாதா ஒரு சாப்பாடு போட்டதை எவ்வளோ தூரத்துலேருந்து தூக்கி போட்டால் அந்த வாட்டர் பாட்டில் உடையுமா, அந்த சாப்பாடு மிஞ்சுமா, தண்ணியில் தூக்கி போட்டால் அது தேருமான்னு கூட தெரியாதா இந்த இராணுவத்துக்கு, அந்தளவுக்கு முட்டாளாக இருக்காங்க நம்ம இராணுவம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் சொல்லலை, அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு கீழே வந்து போட்டால் அது ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க தூக்கி போட்டது பார்த்தீங்கன்னா என்னங்க 1 கிலோமீட்டருக்கு மேலே தூக்கி போட்டால் எப்படிங்க அந்த வாட்டர் பாட்டிலாம் தேரும்? கிட்டத்தட்ட ஒரு 100 பண்டல் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் தேர்னது 10-15 தான் தேறி இருக்கு. அதில் மிச்சமாச்சு, மற்றதெல்லாம் உடஞ்சி தண்ணியில் ஊறி போய் தண்ணி காற்றாட்டெல்லாம் அடிச்சுட்டு போகுது. அதில் அடிச்சுட்டு போகுமா இல்லை மிதக்குமா? அப்படி நிறைய பொட்டலங்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு. இவங்க பண்ணியுமே எந்த பிரயோஜனமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆள் பேசியிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட ட்ரெயினில் வந்து ஒருத்தர், அவர் தான் சமைச்சிருக்காரு. அவர் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தா, ஐ திங்க் News 7 நினைக்கிறேன், அதில் வந்து போட்டிருந்தாங்க.
இப்படி பல சோகமான சம்பவங்கள். இன்றைக்கி ஒரு வழியாக வந்து ட்ரெயின் நேற்று நைட்டு 19 நைட்டு அரேஞ்ச் பண்ணி வேறு ஊருக்கு பஸ்ஸு கொண்டு வந்து அந்த ஊர்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏற்றி அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்க. பாதிக்கப்பட்டவங்களும் ஊருக்கு சேர்ந்தால் போதுன்னு பொழைச்சோம் சாமின்னு சொல்லிட்டு ஓடியாந்துருக்காங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. நிறைய ஆடுகள் மாடுகள் அவங்க வீட்டை விட்டு, இது வந்து சென்னையில் வந்த வெள்ளம் மாரி கிடையாது, இது வந்து காற்றாட்டு வெள்ளம்னு சொல்லுவாங்க. தாமிரபரணி ஆறு, அந்த ஆறு மூழ்கி அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 5-6 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 5-6 கிலோமீட்டர் சொல்லிட்டு அவ்வளோ அகலத்தில் அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு கடல் நோக்கி. அவ்வளோ வெள்ளம். எல்லா அணைகள் பாபநாசத்துலேருந்து அந்த தென்காசியில் உள்ள எல்லா அணைகளும் நிரம்பி வழிஞ்சி உடையாத குறை. ஸோ வேறு வழியில் தண்ணி திறந்து விட்டு தான் ஆகணும். அங்கேயும் தண்ணி பல கண்ணாடி நீரை திறந்து விட்டாங்க. வேறு வழியில் நம்ம காற்றாட்ட வெள்ளமாக அடிச்சுட்டு வந்தது. எல்லா ஏரிகளும் குளங்களும் நிரம்பி, சில ஏரி பெரும்பாலும் ஏதோ ஒரு ஏரி சொன்னாங்க, அந்த ஏரியெல்லாம் உடஞ்சி பயங்கரமாக தூத்துக்குடி திருநெல்வேலி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, பைபாஸு தேசிய நெடுஞ்சாலை, அதுவே 2ஆக போயிடுச்சு. தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் எந்த தொடர்புமே இல்லை. தூத்துக்குடியே இப்போ துண்டா நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நேற்று தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த ரோடு போகிற பணியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரயில்வே பாலம் உடஞ்சிச்சு. இவ்வளோ ஏகப்பட்ட பாலங்கள் உடஞ்சி போச்சு. மக்கள்லாம் கிட்டத்தட்ட 1000 கிராமங்கள் தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. 1000 கிராமங்கள் வந்து உள்ள மழை நீருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பக்கத்தில் இருக்கிற குன்று இருக்குல்ல, மலை குன்று, அந்த மலை குன்றில் போய் ஏறி நிற்கிறத பார்க்க முடியுது. எவ்வளோ சோகமான விஷயங்கள். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் இந்தமாரி ஒரு பாதிப்பு வெள்ளத்தால் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. கஜா புயல் பார்த்துருக்கோம், தானே புயல் பார்த்துருக்கோம். அது ஒரு குறிப்பிட்ட வந்து அடிச்சுட்டு ஒரே நாளில் காலி துவசம் பண்ணிட்டு போயிருக்கு. ஆனால் கடந்த ஒரு 3 நாளாக இதனால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி கூட அவ்வளோ பாதிப்பு இல்லைன்றாங்க. கன்னியாகுமரி அவ்வளோ பாதிப்பு இல்லைன்றாங்க. இந்த நெல்லையும் தூத்துக்குடி சுற்றி உள்ள கிராமத்து மக்கள் நிறைய ஆடுகள் மாடுகள் பல ஆயிரம் ஆடுகளை வந்து இழந்து போயிருக்காங்க. எதுவுமே இல்லை, அடிச்சுட்டு போயிடுச்சு கடல் பக்கம். எங்கே மாட்டிக்கிட்டு நிற்கிது, என்ன பண்ணுது. ஒரு எருமாடெல்லாம் பல மணி நேரம் அந்த கருவக்காட்டுக்குள்ளே, அந்த சீம கருவேல மரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கருவக்காட்டில் மாட்டிக்கிட்டு இருக்க வீடியோ கூட எடுத்து போட்டிருக்கேன். மனசே கேட்கல, அவ்வளோ சோகமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கடைசி இறந்து போயிடுச்சு கண்ணுக்குட்டியோட. அதால் மீண்டு வர முடியல. அவ்வளோ போராட்டத்துக்கள்லேயும் இறந்து போயிருக்கு. நிறைய கார்கள்லாம் அவங்க வீட்டில் நிப்பாட்டி, எல்லாமே மிடில் கிளாஸ் தான், யாரும் அங்கே பெரிய பணக்காரங்களோ அவ்வளோ இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ இஎம்ஐ கட்டியிருப்பாங்க. அது எவ்வளோ அதாவது சென்னையில் மாட்டின கார்லாம் கூட அந்தந்த வீட்டில் அப்படியே இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள கார்கள் பைக்கெலாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. தூத்துக்குடியில் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிப்பாட்டி இந்த ஒரு 500 பைக் அப்படியே மூழ்கி நிற்கிது இன்னும் தண்ணி வடியில். இப்படி பல பேர் பல எப்படி சொல்கிறது தெரியல. சென்னையை விட என்னை கேட்டால் ஒரு 5-6 மடங்கு இங்கே வந்து பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எத்தனை பேர் உயிர் சேதம் இறந்து போயிருக்க, எத்தனை பேர் எவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியல. என்னை கேட்டால் பொருள் சேதம் வந்து இங்கே பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொருள் சேதம்னா வீடே இல்லை. இங்கெல்லாம் வந்து சென்னை மாரி கிடையாது. தரைத்தளம் இருக்கும், அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர், மேபி அதுக்கு மேலே போனால் மொட்டை மாடி தான் இருக்கும். இல்லை தரைத்தளம் இருக்கும், மேலே மொட்டை மாடி தான் இருக்கும். இந்த மொட்டை மாடியே மூழ்கி நிற்கிற கிராமங்கள்லாம் இருக்குது. யார் எத்தனை பேர் மாட்டினாங்க, எத்தனை பேர் இறந்தாங்கன்றது எந்த தகவலும் இது வரைக்கும் வரலை. இனிமேல் போக தான் தெரியும் எவ்வளோ சேதாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பல விஷயங்கள். நம்ம அரசியல்வாதியை வந்து குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஒட்டுமொத்தமாக வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்து மேலே பழிய போட்டாங்கல்ல. இதுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து நிதி நிவாரணம் வாங்க தான் வந்து போய் மோடியை மீட் பண்ண போயிருக்காருன்னு சொல்லி ஒரு நேற்று நியூஸ் அடிப்பட்டது. கடைசியாக தெரியுது அதுக்காக போல் அந்த புள்ளி வச்ச இந்தியான்ற கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மீட்டிங்காக போயிருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸ்தலத்தில் ஒருத்தர் ஒரு எம்பி பதிவு போட்டார், இதுமாதிரி இதுக்காக வந்திருக்கோன்னு. அதுக்கு கண்டனம் கிளம்பின உடனே மாற்றி அதை டெலிட் பண்ணிட்டு வேறு ஒரு எக்ஸ்தலத்தில் வேறு ஒரு மெசேஜ் போட்டாங்க. தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளத்து பாதிப்புக்காக தான் வந்து நிவாரணம் வாங்குறதுக்காக ஸ்டாலின் வந்திருக்காரு, டெல்லிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போட்டு அதை விடுங்க. அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. சென்னையிலே என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. நல்ல வேலையாக அமைச்சர் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதிர்கட்சி எடப்பாடி வந்திருக்காரு போல். இன்னும் நிறைய அமைச்சர்கள், நம்ம உதயநிதி ஸ்டாலின், நம்ம மாரி செல்வராஜ் கூட அது ஒரு பக்கம் டிபேட் போயிட்டுருக்கு. மாரி செல்வராஜ் அங்கே வந்தார், அவர் என்ன அமைச்சரா, அவர் வந்து எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு அப்படி. அந்த ஊருக்கார சேர்ந்தவர், அவர் எதுக்கு வந்தாரோ, ஒரு 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினும் மாரி செல்வராஜும் அவங்களுக்கு ஒரு துணைக்காக வந்திருக்கலாம். ஆனால் அவர் யார் ஆர்டர் போகிறதுக்கு? அமைச்சர்லாம் பின்னாடி நிற்கிறாங்க, இவர் வந்து முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்ற டிபேட்லாம் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் போவேன்னா, யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நல்லது செஞ்சால் சரி தான். அவர் நிறைய எக்ஸ்ட்ரத்தில் வந்து பதிவு போட்டிருக்காரு, இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டிருக்காரு. இவ்வளோ கிராமங்கள் மூழ்கி கிடக்கு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு போட்டிருக்காரு. பெரிய பெரிய பணக்காரங்களாலே முடியலன்னா நம்மள மாரி ஏழைகளை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஏதோ இதுமாதிரி தொண்டு நிறுவனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா 100, 50, 500 கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அதுதான் பண்ண முடியும். ஆனால்
அங்கே உள்ள மக்களே தன்னை இது பண்ணிக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். தங்கள் மக்களே நம்மளை தேத்திக்கிட்டு ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம எல்லாம் ஒத்துமையாக நிற்கிறாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துலையும். ஏன்னா திருநெல்வேலி மாவட்டம்லாம் ஜாதி ரொம்ப பார்ப்பாங்க, வெறின்னு கிடையாது, ரொம்ப பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஒத்துமையாக நின்று ஒத்துமையாக கிராமத்தாரெலாம் வேலை பார்க்கும்போது அது ஒரு பக்கம் இயற்கையை வந்து சேர்த்து வச்சிருக்கு, மனிதனை வந்து மனிதனாக ஆக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதேமாரியே வந்து இயற்கையை வந்து தன்னை மேம்படுத்திக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 200 ஆண்டு காலமாக கொட்டின குப்பைகள் கழிவுகள் இந்த அது தூர் வாராமல் விட்ட மணலை அள்ளி வீணாக்குனது, இந்த ஆற்றையே நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தன்னை புதுப்பிச்சிக்கிறதுக்காக இயற்கை பண்ண வேலை தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. அது என்னமோ நான் ஏற்றுக்கிறது, அது உண்மைதான். ஒரு பக்கம் நோன்னா இன்னொரு பக்கம் மேடாக இருக்குன்னா அதை கரைச்சிட்டு வந்த படத்தை தள்ள தான் செய்யும். அந்த மாதிரி தான் இப்போ ஆக்கியிருக்கு. இயற்கையே தன்னை புதுப்பிச்சிக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். கொரோனா வந்து எப்படி அட்மாஸ்பியரை வந்து வீணாக்கிட்டு இருந்துச்சு, ஒரு வருஷம் எந்த மோட்டாரும் இயங்காமல் கம்பெனி இயங்காமல் பூமி தன்னை புதுப்பிச்சுக்கிட்ட மாதிரி உலகம் ஃபுல்லாகவே இப்போ வந்து காற்று எப்படி சுத்தமாச்சோ அதேமாதிரி இதை வந்து நான் பார்க்குறேன். தாமிரபரணி ஆறு தண்ணி ஓடலை, வறண்ட ஏரியா தான், அதெல்லாம் தன்னை புதுப்பிச்சுக்கிச்சு, நான் எவ்வளோ பெரிய அகலமான ஆறு அப்படின்றது தன்னை காட்டிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது கர்ப்பிணி பெண் வந்து தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு திருநங்கை வந்து யாருமே இல்லை, டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, யாருமே இல்லை, அந்த தண்ணியில் ஒரு டெம்போ டாடா ஏசிக்குள்ளார வச்சு பிரசவம் பார்த்துருக்காங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த திருநங்கை ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி அதிசயமான சம்பவம்லாம் இந்த வெள்ளம் வந்ததால தான் நடந்திருக்கு. மனிதம் என்றைக்குமே நிற்கும், நம்ம மனிதனாக நடந்துக்கிட்டா அப்படின்றதோட நான் குறிப்பிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இன்னும் என்ன நடக்குதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விகே விஸ்வா. பாய்.